இன்றைக்கி நான் நல்லூர் கோயில் கொடியேற்றத்துக்கு வந்தேன். வீடியோ சோடா சும்மா உடுக்கலடாப்பா, சோடா காசுக்கு தான் குடிக்கிறோம். செயின்கள் மற்றது நகைகள், அதாவது பிரிஞ்சுட்டு யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரபலமான ஒரு ஆலயம் உண்டு. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமையாக இருக்கேன், நீங்கள் நல்ல சோமையாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பதிச்சு கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம், எங்களோட யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரபலமான ஒரு ஆலயம் உண்டு, நல்லூர் கந்தசுவாமி ஆலயம். இன்றைக்கு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடியேற்றம் நடந்துட்டுது 25 நாள் திருவிழா நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கடை தெரியும், அதாவது நல்லூர்லேயே வைமன் ரோட்டில் நடக்குது. இன்றைக்கு எங்கள் கடைக்கு பார்த்தீங்கன்னா நின்று கொண்டு இருக்கும். என்னடா ஒரு ஆயத்தம் செய்யணும்னு நீங்கள் யோசிக்கலாம். 4 நாள் இன்றைக்கெல்லாம் இதில் டெண்ட் எல்லாம் போட்டு இன்னும் ஆஃபர் எல்லாம் போட்டு உடுப்புலாம் நாங்கள் விற்க துவங்கிடுவோம். என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்தியாவில் போட்ட உடுப்பு இன்றைக்கு தான் கொழும்புலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி 4 நாளைக்கு தான் எங்கள் கைக்கு வரும். அதால் தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொண்டிருக்கேன். இல்லை பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரியோ. ஏன்னா ஒரு 2-3 நாள் போகிறோங்க, டெண்ட் எல்லாம் அடித்து ஒவ்வொரு உடுப்புலாம் கணக்கு இருக்குது, அது எல்லாமே நாங்கள் கொண்டு வந்துடுவோம். மற்றது நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால், ரோட்டை காட்டுறோம் இல்லைங்கிற கடை இருக்குன்னு சொல்லி இங்கே அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரதியாரத்தில் நடக்குது. அதுக்கு பக்கத்தில் எங்களோட கடையும், அதாவது அதுலேருந்து இந்த வைமன் ரோட் டிசிடிக்கு போகிற அந்த ரோட்டுக்கு பதிலாக எங்களோட கடையும் இருக்குங்க. இதுதான் வைமன் ரோட். ஓகே சகோதரங்கள், யாராவது சில புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கட்டனையும் தட்டி விடுங்க. வாங்க தொடர்ச்சியான ஹாலுக்கு போய் என்ன மாதிரி இந்த கொடியேற்ற நிகழ்வு நடக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். தொடர்ச்சியாக காணொலி போடுவோம்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். இந்த வருஷம் கடையோட மினக்கடை போகிறேன், பார்ப்போம் நல்ல ஒரு திருவிழாக்கு என்ன மாதிரி எங்களோட கடை போகுதுன்னு சொல்லி. நம்மளா 3 கடையும் சரிசமனாக போய்கொண்டிருக்கு, சந்தோஷமாக போய்கொண்டிருக்குது. ஓகே, நாங்கள் கூடுதலாக அந்த வேட்டிகள் இதெல்லாம் கொண்டு வந்து விற்க போகிறோம். எல்லாமே ஆர்டர் போட்டாச்சு, இன்னும் 2-3 நாள் கைக்கு வந்துடும். அது மட்டும் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னால் நான் 1 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு உடுப்பு போட்டு, உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் உடுப்பு போட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆகிட்டுது. எல்லாம் நல்ல உடுப்பு, எல்லாம் பிளேன் இந்த மாதிரி நீட்டான இந்த அப்படியான போலோக்கள் எல்லாமே நல்ல நீட்டான உடுப்பெல்லாம் நாங்கள் போட்டு எடுத்துருக்கோம். ஓகே, நாங்கள் நேரடியாக போய் பார்ப்போம் என்ன கோயில். இந்த இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரதியார் சிலைக்கு பக்கத்தில் நாங்கள் வந்துட்டோம். இங்கே தான் எங்கள் கடை இருக்குது இந்த பக்கம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போகிற பாதையிலேயே இல்லை வேறு எவ்வளோ மக்கள்னு சொல்லி. அன்றைக்கு நாங்கள் வாரத்துக்கு சரியாக பிரிஞ்சுட்டு இதில். ஆனால் இன்னும் மக்கள் போயிட்டு வந்தோடு தான் இருக்கும். இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 12 மணி இருக்கும். ஆனால் இன்றைக்கு அதிகாலையிலே கொடி ஏறிட்டுது. என்றாலும் எங்களோட மக்கள் வந்து கொண்டு தான் இருக்கணும். அதையும் காணக்கூடிய மாதிரி இதில் இருக்குது. இதில் பேரங்கோ சரியா இதுக்கு பக்கத்தில் எங்களோட கடையும் இருக்குது. அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இன்னும் ஒரு 2 நாளில் டெண்ட் எல்லாம் போட்டு நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட உடுப்பு கணக்கு உடுப்பு போட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 கிலோ வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ உடுப்பு நாங்கள் இதில் வச்சு ஷோ பண்ணுவோம். எல்லோரும் கண்டிப்பாக வாங்க சரியா. இந்த பேரங்க போகிற பாயிலேயே கடைகள் எல்லாம் இருக்குது, வேறு கச்சாங்கடை இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சின்ன கீடேக்குகள் மற்ற புல் பேண்டுகள் அந்த மாதிரி கடைகள் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக கூடுதலாக கச்சாங்கடை தான் இருக்குது. அப்படி நாங்கள் போய் பார்ப்போம். இங்கால செருப்பு ஷூக்கள் எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கணும். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல கணக்கு கடைகள் இருக்குது வேறுங்க போகிற பாதையிலே. மற்ற இங்கால அந்த குட்டி அந்த செயின்கள் மற்றது நகைகள், அதாவது கவரிங் ஐட்டங்கள் வச்சு விற்று கொண்டிருக்கணும். எல்லோரும் வீட்டை போகிற நேரத்தில் நாங்கள் இப்போ கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். என்ற அவ்வளோத்துக்கு சரியாக பிரிந்துட்டு இன்றைக்கு வாரத்துக்கு. சோடா சும்மா உடுக்கலடாப்பா, சோடா காசுக்கு தான் குடிக்கிறோம். சோடா சும்மா உடுக்கிறவா. வணக்கம், சந்தோஷம். அப்படியா, வீடியோ வாரது பிரச்சனை. சரி, ஓகே வந்துருக்கு. சும்மா இருக்கா எல்லா இடையும் சீத்து எடுத்து போடுவோம். ஓகே சரி, ஓகே சந்தோஷம். யார் கூப்பிடுங்க. எங்கட கடை மட்டும் இந்த இடங்கள்ல இருந்திருந்தால் என்ன நல்லா இருந்திருக்கும். ஆனால் நார்மல் டைமில் இப்படி கடை இருக்காது. இப்போ இந்த திருவிழா டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கடையும் திறந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த சாரை கடைகள் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த முன்னுக்கு எப்படி இருக்குன்னு வேறங்க, நல்லூருக்கு நாங்கள் நுழைய போகிறோம். என்ன மாதிரி இருக்குன்னு வேறங்க பார்க்குறதுக்கு.
வந்துட்டா போகிற பாதையில பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீர் பந்தலில் ட்ரிங்க்ஸ் இதை கொடுத்து கொண்டிருக்கு. நம்ம அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்ன விஷயம் சொன்னால் இந்த இடத்துல ட்ரிங்க்ஸ் தண்ணி கொடுத்து கொண்டிருக்குன்னா வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் கிடக்குது. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், வாங்குவோம். இன்னும் கோயிலுக்கு போகலை நாங்கள். சரி, நாங்கள் இப்போ ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டோம். இதில் பாருங்க இப்போயும் கொடுத்து கொண்டிருக்கணும். இதில் பார்த்தா தெரியும். சரி, நாங்கள் இப்போ நல்ல ஒரு வீதிக்குள்ளே வந்துட்டோம். இந்த பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி மேலே அந்த சிவப்பும் வெள்ளையும் சேர்ந்த ஒரு இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கட்டுறவ அதே மாதிரி இந்த வருஷமும் கட்டி வைக்கணும். அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போயும் ஒரு ஆள் பிரதட்டை போடுறார். விடியப்புறமே கூடுதலாக பிரதட்டை போட்டு முடிச்சிருப்பினோம். இப்போயும் ஒரு அந்நிய ஆள் இந்த இடத்துல பிரதட்டை போடுறதா இருக்கும். இந்த பிரதட்டை போடுறதுக்காண்டி ஒவ்வொரு வருஷமும் பக்தர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒழுங்காக பிரதட்டை போடுறதுக்காண்டி மண் கொண்டு வந்து போடுறவ. அந்த மாதிரி இந்த வருஷமும் மண் போட்டிருக்கணும். இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எல்லாரும் கோயில் முடிஞ்சு வீட்டை போய் கொண்டிருக்கணும். என்னடா மதம், நாங்கள் இப்போ தான் கோயிலுக்கு போகிறப்பட்டா யோசிச்சு பாருங்க. இந்த வேறங்க இந்த பெரிய கோவிலம்னு சொல்லி இப்போ 6 மாதம் ஒரு வருஷமாக ஒரு நல்ல ஒரு கோவிலம் வேலை நடந்து கொண்டு இருந்தது. அந்த கோவிலத்தை நான் கொண்டு காட்டுறேன், ராஜ கோவிலம். அந்த கோவிலும் இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சின்னால பேரங்க கொஞ்சம் இப்போ நாங்கள் நல்லூர் கோவில் முன்பாசலுக்கு வந்துட்டோம். இதில் பாருங்க கோவில் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி திருத்த வேலைகள் நடந்து நல்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பாருங்க இந்த வெயில் பார்க்காம எத்தனையோ மக்கள் இங்கே நின்று கொண்டு வைக்கணும். இப்போ 12 மணிக்கு மேலே ஆகிடுது. அதாவது சூரியன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவில் இருக்குது. அவர் எங்கால பாருங்க மக்கள் எல்லோரும் இங்கால மர நிழலில் இருக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. பிள்ளைங்க கண்டனா கிடக்குது. எங்கே யானும் இந்த பக்கமே இன்றைக்கி நான் நல்லூர் கோயில் கொடியேற்றத்துக்கு வந்தேன். யாரோட வந்தீங்களா? யாரோட? ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன். எங்கே யூனிக்கு போகிற சொல்லி வந்துட்டீங்களா? இங்கே யூனி போகிற இல்லையா? இன்றைக்கி யூனி லீவு. எல்லோரும் பெரும்பாலும் ஆக்கள் வரல, எல்லாம் நல்லூர் கோயில் தான் வராங்க. அப்போ நானும் வந்தேன். சரி சரி, சந்தோஷமா. சரி, சந்தோஷம்.